Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. சூரியனை ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் நாளை L1 புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விண்கலத்தை L1 புள்ளியில் நிலைநிறுத்துவதன் பின்னால் இருக்கும் சவால்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரோவால் உருவாக்கப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் L1 புள்ளியை சென்றடையும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சூரியனை ஆய்வு செய்யும் கனவு திட்டமான ஆதித்யா L1 விண்கலம் செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட லெக்ராண்டியன் 1 அதாவது L1 புள்ளி 15 லட்சம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நிலையில் அதனை அடைய ஆதித்யா விண்கலம் 126 நாட்களாக பூமியிலிருந்து பயணித்து வருகிறது. சூரியனின் கதிர்வீச்சு, ஆற்றல் மாறுபாடு, வானியல் வானிலை போன்றவற்றை ஆய்வு செய்யும் இந்த விண்கலம் ஈர்ப்பு சக்தி குறைவாக உள்ள L1 புள்ளியில் நிலைநிறுத்துவதன் பின்னால் இருக்கும் சவால்கள்தான் என்ன? L1 புள்ளியை நோக்கி பயணிக்கும் ஆதித்யா விண்கலத்தை முன்னோக்கி தள்ளும் 12 த்ரஸ்டர்கள் மாலை இயக்கப்பட்டு விண்கலத்தின் பாதை மாற்றப்படும். முன்பே குறிப்பிட்டது போல L1 புள்ளியில் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதால் தூசு படலங்கள், சிறிய பாறைகள் அந்த பகுதியில் நிறைந்து காணப்படும் என கூறப்படுகிறது. எனவே L1 புள்ளியை மையமாக கொண்டு செங்குத்தாக சுற்ற வைப்பதற்கு த்ரஸ்டர்களை இயக்குவதும் விண்கலத்தை நிலைநிறுத்துவதும் சவால் நிறைந்த பணியாக இருக்கும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். குறிப்பாக இன்ஜின் உந்துவிசையை அதிகப்படியாகவோ குறைவாகவோ தரும்போது திட்டமிட்ட பாதையை மீறி விண்கலம் வேறு பாதைக்கு செல்லவும் வாய்ப்புள்ளது. எனவே L1 புள்ளியை சுற்றி செங்குத்தான சுற்றுவட்ட பாதையில் சூரியனை நோக்கி விண்கலம் நிறுத்தப்படும் வரை தொடர் கட்டளைகளை அனுப்பி விஞ்ஞானிகள் கண்காணித்து வருவார்கள். L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு அதன் சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் விண்கலம் தன்னுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அறிவியல் ஆய்வு கருவிகளை கொண்டு சூரியனை ஆய்வு செய்ய தொடங்கும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.